Hi guys, welcome back to our channel. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரெட் சீரிஸில் இருக்க ஆப்டிமஸ் ஃப்ரேம் ஆக்ஷன் அன்பாக்ஸ் தான். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 வீடியோ பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தோம். சவுண்ட் வேவ் ஆக்ஷனுக்கு மெகாட்ரான் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணி. ஸோ அந்த 2 வீடியோ பார்த்தீங்கன்னா பார்க்கலன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆப்டிமஸ் ஃப்ரேம் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ பாக்ஸோட ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க, ரோபோட் என்ஹான்ஸ் டிசைன் ஸோ பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெனரேஷன், அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ், ஆப்டிமஸ் ஃப்ரேம், ஸோ அப்புறம் ஹேஸ்ப்ரோ. ஸோ அந்த பாக்ஸோட லுக்கே பார்த்தீங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்குது. ரொம்ப இந்த பர்ஃபெக்ட் பாக்ஸ் ஷேப் இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு ஷேப்பில் பார்த்தீங்கன்னா பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அந்த பாக்ஸோட சைடில் இருக்க ஆர்ட் ஒர்க் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ரெட் கலரில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஆப்டிமஸ் ஃப்ரேமோட அசஸ் பார்த்தீங்கன்னா தெரியுது, ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியுது. அப்படியே பாக்ஸோட பேக் சைடு பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸோட அந்த கேரக்டரோட ஃபோட்டோ, அப்புறம் அந்த அசஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டி ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பார்க்க சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு இன்னும் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு தனி சூப்பரான ஒரு ஃபீலாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய ஆஸ்பர் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பாக்ஸ். அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன லாஸ்ட்டாக அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் மூவிலக்குள்ள மூவி ஆக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ மறக்காமல் வச்சா பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசசரி பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துடலாம். அசசரி பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்தாச்சு. ஸோ மொத்தம் 4 ஸ்விட்சபிள் ஹேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஸ்வாட் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் கன் இருக்குது. அப்புறம் அந்த ஆப்டிமஸ் ஃப்ரேம் ஆக்ஷன் செஸ்ட்டில் மாற்றக்கூடிய ஒரு ஆர்க்ரேட்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துடலாம். இதை பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்தது பார்க்கறதுக்கு ஒரு ஆர்க்ரேட்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம சவுண்டோட ஆக்ஷனுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஆக்ஷனோட சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ரேடியோ மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா மாற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்க்ரேட்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. இது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஷன் கூட ஒரு கன்று பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பார்க்க சூப்பராக இருக்குது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா தனித்தனி பார்த்தீங்கன்னா கன்று பார்த்தீங்கன்னா இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வாட். ஸோ ஸ்வாடம் பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ நல்லா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்விட்சபிள் ஹேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி வெளியே எடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ 4 ஸ்விட்சபிள் ஹேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்கள். ஸோ 4 ஸ்விட்சபிள் ஹேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஹேண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக விட்டுருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு மாதிரி லெஃப்ட் சைடு பார்த்தா இருக்குது. ஸோ ஹேண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்க மாதிரி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கன் ஹோல்டிங் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்கள். ஸோ கரெக்டாக ஃபோக்கஸ் ஆக மாட்டுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கன் ஹோல்டிங் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டிங் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பாயிண்ட் பண்ணுற ஹேண்ட் பண்ணால் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சவுண்ட் வேவ்லேயும் இருக்குது, மெகாட்ரான் ஆக்ஷன் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஓகே, நான் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 அசசரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க சூப்பராக இருக்குது. 7 அசசரிஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மெயினான ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா போயிடலாம். மெயினான ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துடலாம். ஸோ பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்டிமஸ் ஃப்ரேமோட அந்த அவுட்லைன் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுண்ட் வேவுக்கு இருக்குது. அப்புறம் நம்ம மெகாட்ரான் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷனோட எக்ஸாக்ட் டிசைனை பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு அவுட்லைன். ஸோ பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ரெட் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரெட் சீரிஸ். ஸோ அது பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துடலாம். ஸோ பாருங்கள். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம ஆப்டிமஸ் ஃப்ரேம் ஆக்ஷன் ஃபிகர். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த கட் பண்ணக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீல் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஸோ கட் பண்ணி எடுக்கணும். A few minutes later. சொல்ல ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டோட சைடில் பார்த்தீங்கன்னா லைட்டாக டேமேஜ் அடிச்சு பாருங்க. இந்த இடத்துல வேறு வழியே இல்லை, எடுக்கவே முடியல. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சீல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நிறையா கஷ்டப்பட்டு எடுத்துட்டேன். ஸோ இதாங்க நம்ம ஆப்டிமஸ் ஃப்ரேம் ஆக்ஷன் இது. ஸோ பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியும். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்டிமஸ் ஃப்ரேம் ஆக்ஷனுக்கு. ஸோ பாருங்கள், பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், அந்த ஆக்ஷனோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. 3 ஆக்ஷனும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் கேஸ் 3மே. ஸோ இந்த ஆக்ஷனோட ஆர்டிகுலேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஹெட்டு பார்த்தீங்கன்னா 360,
அப்புறம் ஓரளவுக்கு ஒரு அப்பு போகுது, டவுன் வருது. ஸோ அப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. டவுன் பார்த்திங்கன்னா இந்த செஸ்ட் பார்ட்டுனால பார்த்தீங்கன்னா கீழே வரல. அப்புறம் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 360. அப்புறம் ஹேண்டோட சைடில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு 90 டிகிரி போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாயின் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எல்போஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் ஷோல்டர் முடிஞ்ச இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 360. அடுத்து ரிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 360. ரிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா வரும்னு நினைக்கிறேன். அப் அண்ட் டவுனுக்கு பார்த்தீங்கன்னா இடம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா இருக்குது, பட் ஸ்டக்காக இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட நம்ம ஆப்டிமஸ் பிரைமோட பாடியில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருந்த மாதிரி தெரில. ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு கட்டு இருக்குது, ஐ திங்க் மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது பண்ணி உடைக்க விரும்பலை. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா லெக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வருது ஓரளவுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் போகுது. அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு இருக்குது. அடுத்து நீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்புறம் ஃபுட் பார்த்தீங்கன்னா ஒரு பால் ஜென்டர் ஃபுட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குங்க. ஸோ இதை பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஸ்குவாட்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றிடலாம். ஸோ கன் ஹோல்டிங் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ கன் ஹோல்டிங் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா மாற்றிடலாம். ஆக்சுவலி எல்லா ஆக்ஷன் ஃபிகருமே பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரோட ரைட் சைடில் பார்த்திங்கன்னா கன் ஹோல்ட் பண்ணுற மாதிரியே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், ஸோ எனக்கு இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா கன் ஹோல்ட் பண்ணியிருக்கிறதுலே பார்த்திங்கன்னா ஆப்டிமஸ் பிரைம் தான் பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து இந்த ஹேண்டே பார்த்திங்கன்னா மாற்றிடலாம், அந்த ஸ்வாடா பார்த்திங்கன்னா மாற்றிடலாம். ஸோ ஓகே, ஸ்வாடா பார்த்திங்கன்னா மாற்றிடலாம். ஸோ பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா அந்த அப் டவுன் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, ஆனால் அது வர மாட்டுது. ஸோ பாருங்க, பார்க்க சூப்பராக இருக்குது. பட் இதை விட பார்த்திங்கன்னா நார்மல் ஹேண்டே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நார்மல் ஹேண்டே பார்த்திங்கன்னா மாற்றிடலாம். ஓகே, நார்மல் ஹேண்டே பார்த்திங்கன்னா மாற்றியாச்சு. ஏன்னா அந்த ஸ்வாட் ஹேண்டை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ ஓகே, இப்போ நம்ம செஸ்ட்டை பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி அந்த இதை பார்த்திங்கன்னா செட் பண்ணிடலாம். A few minutes later. ஓகே, சென்டரை பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். ஆக்சுவலி கொஞ்சம் நிறைய டிசப்பாயின்மெண்ட்டான இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஏன்னா அந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த சீல் பார்த்திங்கன்னா வெட்டவே முடியல. ஸோ அதனால் ஆக்ஷனுங்களை பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு டேமேஜ் பார்த்திங்கன்னா வந்துச்சு. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா டைம் எடுத்துச்சு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஆனால் சென்டரில் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண முடியல, ஒரு மாதிரி ஸ்டக்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அது ஓப்பன் பண்ணவும் முடியல. ஸோ இது மாதிரி கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த இடத்துலலாம். சரி, நம்ம இதை பார்த்திங்கன்னா மாட்டிடலாம். இந்த ஆர்க் கிரியேட்டர் மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா மாட்டிடலாம். ஆர்க் கிரியேட்டர் மாதிரி இருக்கிறதுனா மாட்டியாச்சு. ஸோ பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ ஓகே, நான் உங்களுக்கு ஆக்ஷனோட ஃபைனல் ஸ்டெப் நான் காமிக்கிறேன் போஸ்ட் பண்ணி. ஓகே, சிந்தரோட தான் இதை முடிச்சுக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த அன்பாக்சிங்கில் வந்து அந்த சீல் ஓப்பன் பண்ணுறதுலேயே, அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷனோட செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் மாதிரி ஒரு பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணி அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்க் கிரியேட் பார்த்தீங்கன்னா செட் பண்ணோம். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. அது ஓப்பனும் பண்ண முடியாதனால கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குது. அசரிஸ் அப்புறம் அந்த குவாலிட்டி எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் தான் டிசப்பாயின்மெண்ட். மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட்டை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அன்பாக்சிங் பார்க்க வரைக்கும் டாட்டா, பை பைஸ்.